ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 150 முதல் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் 2 காரியங்களை சொல்லி துதிக்கும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய இருதயமாக இருக்கிறது, ஆலயமாக இருக்கிறது, நித்திய ராஜ்யமாக இருக்கிற 3 காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கும் போது ஆண்டவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஆலயத்தில் சென்று துதிக்க வேண்டும், தனி ஜபத்தில் நாம் துதிக்க வேண்டும், நித்திய ராஜ்யம் சேரும் வரைக்கும் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் இந்த வேதவசனத்தில் அல்லேலூயா தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பரிசுத்தமாக இருப்பதனால நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் இருக்கிற நம்மை சுற்றி நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாய் காத்து கொண்டு அவரை துதிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். அதை தான் வேதவசனத்தில் அல்லேலூயா தேவனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை துதிக்கிற காரியத்தை மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். அடுத்ததாக அவருடைய வல்லமை விளங்க ஆகாய விரிவியை பார்த்து அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை நாம் வானத்தை பார்க்கும்போது அதில் உள்ள நட்சத்திரங்கள், அதில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அது எப்படி உண்டானது என்பதை அநேகருக்கு அறியாமல் இருக்கலாம். வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இங்கே அவருடைய வல்லமை விளங்குகிறது. ஆகாய விரிவை நாம் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெரிய வானத்தை அவருடைய கரத்தினால் விரித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எல்லா ஜனங்களையும் நடத்துகிறார். அப்படிப்பட்ட பெரிதான வல்லமை, அந்த வல்லமையை நாம் ஆகாய விரிவிலே தான் பார்க்க முடியும். அதனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆகாய விரிவை நாம் பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனை அறிந்திருக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தில் துதிக்கும்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தையும் சபையிலும் சங்கத்திலும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நாம் அவரை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். அவருடைய அதிசயங்கள், அவருடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் நம்மை பார்த்து ஆகாய விரிவில் தேவன் உண்டி பண்ணி வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பார்த்து நாம் தேவனை துதிக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை நீங்கள் தொடர்ந்து துதிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை முடிச்சு வீட்டில் எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்திடும். இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை துதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் ஆண்டவரே சொத்துகிறோம். ஆகாய விரிவை ஒவ்வொரு நாளும் பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல நீர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.